வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. பின்னர் இது ஒடிஷா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் பாலசூருக்கு 50 கிலோமீட்டர் தென்கிழக்கில், மேற்கு வங்கம் டிக்காவுக்கு 60 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. பின்னர் வடக்கு ஒடிஷா, வடக்கு சத்தீஸ்கர் வழியாகவும் இது நகரக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிஷா கடலோர பகுதியில் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னையில் இன்றும் நாளையும் சில இடங்களில் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.